இந்த வாரம் முழுவதும் அதிகமாக உங்களை செபிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டு இந்த 3 வேலன் வெள்ளி சனி ஞாயிறு 4 days இருக்குது. ஆண்டு வாக்கு கொடுத்தா மாற மாட்டார். அதான் சொன்னாரு, இந்த மே மாதம் மந்த் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் மாதம். நீங்க மேலும் ஜெபத்தில் விசுவாசமா எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்ள வாக்கு கொடுத்துக்கிறார். வாக்கு கொடுத்தது யாரு? ஏசப்பா. உண்மையுள்ளவர், பொய் பேசாதவர், நம்பத்தக்கவர், சொன்னதை நிறைவேற்ற வல்லமுள்ளவர், மாறவே மாட்டார். அப்ப இந்த 4 days அடுத்த இந்த மாசம் ஆரம்பத்தில் கத்து சொல்றாரு, ஜெபத்தை முக்கியப்படுத்துங்க, ஜெபத்துக்கு நேரம் கொடுங்க, ஜெபிக்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஒப்பு கொடுங்க. இந்த மாசம் ஜெபத்துல எதெல்லாம் கேட்குறீங்களோ, பல வருஷமா பல நாட்களா நடக்காத வாய்க்காத கெடிக்காத காரியங்களை இந்த மாசம் தேவன் கிரியை செய்ய போறாராம். அல்லேலூயா. சரி கவனிங்க, தொடர்ந்து இந்த மாசம் அடுத்த வாரம் சாட்சி வாரம், நிறைய அற்புதம் நடக்க போகுது. இந்த வாரம் நிறைய கிரியை செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன். அற்புதங்களை செய்ய, சாட்சியை உருவாக்க என் தேவன் ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா இயேசுவின் நாம சொல்றேன், இந்த 4 daysக்குள்ள உன் புத்தி கெட்டாத அற்புதங்கள், உன் புத்தி யோசிக்கிற அற்புதங்களை என் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகுது. விசுவாசித்தால் விசுவாசித்தால் நீ நம்பித்திரே தேவர மகிமை காணுவீரு. கவனிங்க, இந்த மாசம் தேவன் வாக்கு கொடுத்துக்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீங்க, கேளிரி ஆகா ஒன்று கொள்வீரி. தொடர்ந்து பரிசுத்தாவினவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறாரு. ஜெபம் நம்மளை சுகமாக்கும், ஜெபம் நம்மளை ஆசீர்வதிக்கும், ஜெபம் நம்ம பாவங்களை மன்னிக்கும், ஜெபம் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். இன்னைக்கு அந்த வாக்குதை பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீங்க சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டு சொல்றாரு தேடுங்கள். வாசிங்க தமிழ்ல மாத்திரம், மத்திய சுவிசேஷம் 7 அதிகாரம் 7-8 வசனம். மேத்யூ சாப்டர் 7 verse 7 and 8. மத்திய பத்திரிகை 7 அத்தியாயம் 7 மற்றும் 8 வாக்கியம். தமிழ் மத்திய சிஸ்டர் கேளுங்கள். ஆமா, தேடுங்க சொல்ல. இந்த மாசம் அம்மா கவனிங்க, லைவ் ஒன்று ப்ளீஸ். யாரும் தலை கீழே குனியாதீங்க. வசனம் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பேசுறதால் தான். இப்போ நான் ஹீலிங்காக ஜெபிக்க போறேன். கர்த்தர் பெரிய காசு செய்ய போறார். அல்லேலூயா. தயவுசெய்து யாரும் பைபிள் தேடாதீங்க, பைபிள் விட்டாதீங்க, தலை மேலே தூக்குங்க. ஜஸ்ட் ஒரு 15 minutes பேசி உங்களை ஹீலிங்குள்ள நடத்த போறார் ஆண்டவர். படிச்சுட்டு கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள். என்னவா? கவனிங்க, இந்த மாசம் முழுவதும் ஏசப்பா கேளுங்கள், கேளுங்கன்னா ஜெபிங்கள், ஜெபிங்கள், ஜெபிங்கள். அப்பொழுது ஜெபிக்கிற எதுவும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க, ஜெபிக்கிற எதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இந்த வாக்குத்தத்தத்துல ஏசப்பா கேளுங்க சொல்றது மாத்திரம் இல்லாம தேடுங்கள். என்னவா? தேடுங்கள். உடுக்கிரி படிச்சிட்டேன். தேடுங்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வாக்குத்துல ஏசப்பா கேளுங்க சொல்றது மாத்திரம் இல்லாம தேடுங்கள். என்னவா சொல்லுங்க? என்னவா? ஏன் ஏசப்பா கேளு சொல்ல முடியாம தேடுங்க சொல்றாரு? ஏன் கர்த்தரை தேட வேண்டும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுறதுல ஏசப்பா நன்மை வச்சிருக்கிறார். ஏசப்பா ಉಡುಕುವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಮೇಲನ್ನ, ಅದ್ಭುತಗಳನ್ನ, ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ, ಉನ್ನತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேட வேண்டும்? வாசிங்க சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனம். ஸ்லாம்ஸ் 34 verse 10. ಕೀರ್ತನೆಗಳು 34ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. எழுதிக்கணும், தலை தூக்கணும். சங்கீதம் 34:10 தமிழ் வாசிட்டு. சிங்கக்குட்டிகள் தலை மேல தூக்கணும் சொல்லிட்டேன். படிச்சு சீக்கிரம். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் எல்லாம் சொல்லுது. நம்ம ஏசப்பா யாரு? யூத ராஜ சிங்கம். இப்போ ஒரு சிங்கத்துக்கு என்ன குட்டி பிறக்கும்? உங்கள்கிட்ட போய் கேட்கிற மாதிரி, நான் காப்பி அடிச்சு பாஸ் ஆயிடுறீங்க, பணம் கொடுத்து பாஸ் ஆயிடுறீங்க, கேள்வி கேட்டா எல்லாம் தப்பு தப்பா சொல்லுங்க. சிங்கக்குட்டிக்கு பூனைக்குட்டியை பிறக்கும் அப்படின்னு? சிங்கக்குட்டிக்கு என்ன பிறக்கும்?
ஆமா ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஏசப்பா யூத ராஜசிங்கம்னா நம்ம யாரு? சிங்க குட்டிகள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துல கம்பீரமா இருக்கணும், கர்ஜிக்கிறதா இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசு செய்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. யாரை தேடுவர்களுக்கு? சரி வாசல். யாரை தேடுவர்களுக்கு? கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஜோர கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஜோர கை ஆமென். எஸ், நிறைய இயேசுவின் நாமத்துல நீங்க கேட்கிறது பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இந்த வாரம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க எதிர்பார்த்திருந்த நன்மைகள், அதிசயங்கள், அற்புதங்கள், மங்களமான சுபமான காரியங்களை இந்த வாரத்துல தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்க வேதம் சொல்றது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினிக்கு எடுக்கும், ஆனா கர்த்தரை தேடுவர்களுக்கு. யார நல்லா கவனிக்கணும். நீங்க சபைக்கு போகும்போது, ஒரு கூட்டத்துக்கு போகும்போது, எங்க போனாலும் ஊழியக்கார தேடியோ மனுஷனை தேடி அல்ல, இயேசுவை தேடி. யாரை தேடி? சொல்ல, யாரை தேடி? அப்ப கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. இன்னைக்கு எத்தனை பேரு நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியும் தைரியமா, நம்பிக்கையா, தேவ சமத்துல சாட்சி சொல்ல முடியும்? பிரதர், என் வாழ்க்கையில, பிரதர், என் குடும்பத்துல, பிரதர், என் சரீரத்துல ஒரு நன்மை கூட குறை இல்லை, நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், சம்பூர்ணமா இருக்கிறேன், என் வாழ்க்கை திருப்தியாகுது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆனா வேதம் சொல்றது சிங்க குட்டிகள் பட்டினிக்கு எழுந்து, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினிக்கு எடுக்கும், ஆனா கர்த்தரை தேடுவர்களுக்கு. யாரை தேடுவர்களுக்கு? யார் தேடுவர்களுக்கு? கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும். ஏசப்பா பொய் பேசுறா? ஏப்பா ஏசப்பா ஏமாத்துறா? அவர் சொல்றாரு, நான் சொன்னது நிறைவேற்றாம உங்களை விட்டு விலக மாட்டேன். அப்ப தேவன் பிராமிஸ் பண்ணிட்டார்னா, தேவன் வாக்குறுத்தார்னா நிச்சயமா நன்மை செய்வார். இங்க பைபிள் சொல்லுது கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நிறைய குறைவு, நிறைய ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை, அற்புதம் இல்லை, நிறைய காரியத்துல ஜெயம் இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு. யாரை தேடுற பிள்ளைக்கு? யாருக்கு தேடுங்க? கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அங்க அன்பு தேவ பிள்ளைகளே, அதிகமா மனுஷனை தேடாம கர்த்தரை தேட ஒப்பு கொடுங்க. நீங்க கர்த்தரை எவ்வளவு தேடுறீங்களோ உங்க வாழ்க்கையில் அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு அற்புதம், அவ்வளவு நன்மை, அவ்வளவு விடுதலை கொடுப்பார். நம்புறமா? கை தப்பாக்கு. நல்ல நல்லா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, நிறைய தேவ வாழ்க்கையில நன்மைகள் குறைப்பட, ஆசீர்வாதம் குறைப்பட, அற்புதங்கள் குறைப்பட, சுகம் சமாதானம் குறைப்படனா நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரை தேடுற காரியத்துல, யார ஏசப்பாவை தேடுற காரியத்துல குறைப்படும் போது நம்ம வாழ்க்கையில நன்மைகள் குறைப்படுகிறது, அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் குறைப்படுகிறது. ஆனா தேவ பிள்ளைகள் நீங்க ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் சொல்றாரு கர்த்தரை தேடுற பிள்ளைக்கு ஒரு நன்மையும், ஏதோ ஒரு நன்மை இல்லை, ஒரு நன்மையும் குறைப்படாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மை தேவைப்படுகிறது, ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது, விடுதலை தேவைப்படுகிறது, சுகம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு நம்ம யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? குடும்ப தேவைகளுக்காக வேலைக்கு போறோம், நம்ம குடும்பத்தில் ஆதாயம் பெருக வியாபாரத்தை போகிறோம், சுகத்துக்காக டாக்டரை போகிறோம், நன்மைக்காக மனுஷன் போகிறோம், சில ஊழியர்கிட்ட போறோம். இன்னும் சில கிறிஸ்துவங்க நன்மைக்காக வாழ்க்கையில எப்படியாவது நன்மை பெற்றுக்கணும், அற்புதம் பெற்றுக்கணும், விடுதலை பெற்றுக்கணும், நான் நினைக்கிற காரியம் நடக்க சொல்லி எத்தனை கிறிஸ்தவங்க மந்திர காட்ட போறாங்க. யாரு? தேவ பிள்ளைங்க. அவங்க வாழ்க்கையில நன்மை நடக்கணுமே, அற்புதம் நடக்கணுமே, நான் எதிர்பார்க்கிற காரியம் நான் பெற்றுக்கொள்ளணும் சொல்லி மனுஷனை தேடி, வேலையை தேடி, பிசினஸ் தேடி, டாக்டர் தேடி, ஊழியக்கார தேடி, கடைசியில மந்திரக்காரர் தேடி போறாங்க. நன்மை உண்டாகுதா? நன்மை பெற்றுக்கிறீங்களா? இல்ல. ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. என் அன்பு தேவர்களே, நம்ம ஜெப கோபுரத்துல இந்த ஊழியத்துல நீங்க டெய்லி இயேசுவை தேடக்கூடிய ஒரு கிருபை வச்சுக்கிறார். அல்லேலூயா. திங்கட்கிழமைக்கு என்ன நடக்குது? பிரேசல் நடக்குது, செவ்வாய்க்கிழமை நடக்குது, பிரேசல் நடக்குது, புதன்கிழமை சகோதரி கூட்டம், வேலைக்கிழமை உபாச கூட்டம், வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம், சனிக்கிழமை ஆயத்த ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சிறுப்புளி ஊழியம், வாலிப கூட்டம், நிறைய வாரம் ஃபுல்லு நடக்குது. நீ கர்த்தரை தேட 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 நன்மைகள் பெற்றுக்கோ.
நீங்க வீட்டில் இருந்துக்கின்னு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு புள்ள இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு வாழ்க்கை பிடிக்கலன்னா கர்த்தரை திரும்ப தானே உண்டாகும். அல்லேலூயா. சரி, ஒரு 3 காரியம் சீக்கிரமா பெரிய வசனம் எழுதிக்கணும், தலை மேல் தூக்கணும். வாசிக்கிட்டு கர்த்தரை தேடும் போது ஏசப்பா நமக்கு எப்படி நன்மை செய்கிறாரு. வாசிக்கிட்டு லூக் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43, 44 வசனம். லூக் சாப்டர் 8 வாஸ் 43, 44. லூக் என்பத பத்திரிகை 8ನೇ ಅಧ್ಯಾಯ 43, 44 வாக்கிய. அப்பொழுது தலை மேல் தூக்கணும். லூக் சாப்டர் 8 வாஸ் 44, 44, 43, 40 எழுதிக்கிறீங்களா? ஜீதா வசனம் எழுதிக்கிறீங்களா? கவனிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43, 40 சொல்லுது. வாசிச்சுட்டு அப்பொழுது 12 வருஷமாய். எத்தனை வருஷமா? தலைமை நன்மை நடக்க போதுங்க, நன்மை செய்ய போறாங்க. நீங்க கேட்கறதெல்லாம் இந்த 4 டேஸ்ல பெற்றுக்கொள்ள போறீங்க. தேவன் உண்மையுள்ளவர், தேவன் மாறாதவர். ஆகதான் இந்த வார சாட்சியில அடுத்த வாரம் சாட்சின்னு வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகுது. நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. சீக்கிரம். அப்பொழுது 12 வருஷமாய். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 12 வருஷமா பெரும்பாடு உள்ளவளா இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. நல்லா கவனி அம்மா, கவனிங்க. இந்த இடத்துல 12 வருஷமா. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 12 வருஷமா ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதிப்பட்டு டாக்டர்ல கைவிடப்பட்டு பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. அவன் அநேக டாக்டர் தேடி போய் அநேக ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் செலவு பண்ணி செலவாயிடுச்சு, நாட்கள் வீணா போச்சு, வியாதி கொஞ்சம் கூட சுகமாக்கல. அப்போ யாரோ ஒருத்தர் இயேசு குறித்து கேள்விப்பட்டு, யார் குறித்து? யாரை நம்பி வந்துக்கிறீங்க? யாரை தேடி வந்துக்கிறீங்க? சில பேர் யாரை பாஸ்டா வெக்கத்தான் மட்டும் போறீங்க. இயேசு சொன்னா அற்புதம் நடக்க போகுது. யாரை தேடி வந்துக்கிறீங்க? சொல்லுங்க. யாரை தேடி வந்துக்கிறீங்க? ஆமே, நிச்சயமா அற்புதம் நடக்க போகுது. நிச்சயமா நன்மை செய்ய போறார். இந்த இடத்தை விட்டு போகும்போது தேவனோட மகிமை உங்களுக்கு வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா. கவனிங்க. 12 வருஷமா ஒரு வியாதியுள்ள ஸ்திரீ அநேக டாக்டரால கைவிடப்பட்டு நிறைய மாத்திரைக்கு மெடிசனுக்கு சுகத்துக்காக செலவு பண்ணப்பட்டு பண நஷ்டமாயி கொஞ்சம் கூட சுகமாகாம இயேசு குறித்து கேள்விப்பட்டு அவ இயேசு தேடி வந்தாளாம். யாரை தேடி? யார் தேடி? இயேசுவை தேடி வந்து அவர் வஸ்திர தொட்ட மாத்திரத்துல 12 வருஷமா இந்த வியாதி மாத்திர சுகமாயிடுச்சு. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. பாருங்க, 12 வருஷம் போவாத டாக்டர் இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, பண்ணாத செலவு இல்லை. ஆனா எப்போ இயேசுவை தேடினாலோ, யாரு? யாரு? இயேசுவை தேடி வந்தாலோ, இயேசுவை நம்பினாலோ, இயேசுவை தொட்டாலோ 12 வருஷமா இருந்த வியாதி சுகமாயிடுச்சு. எவ்வளவு பேர் நன்மை! அவன் சந்தோஷம் எப்படி இருந்துக்கும்? எப்படி குதிச்சிருப்பா, எப்படி துள்ளிருப்பா. வேத சொல்லுது அவன் சால வசத்தை தொட்ட மாத்திரத்துல அந்த வியாதி சுகமாயிடுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, சில பேர் ஏன் சபைக்கு வரல, ஏன் பலவீனம், தலைநோவு, வயிற்று நோவு, அந்த சூழ்நிலை இயேசுவை தேடி வா, இயேசுவை தேடி வா, இயேசுவை நம்பி வா, இயேசுவை தேடு. உன் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். வாசிக்கிற வசனம் அதே லூக் சாப்டர் 8ஆம் அதிகாரம் 40, 42 வாசிக்கிட்டு. லூக் சாப்டர் 8 வாஸ் 42, 42. லூக் பத்திரிகை 8ನೇ ಅಧ್ಯಾಯ 42, 42 வாக்கிய. இயேசு நல்ல தலை மேல தூக்குங்க. லூக் சாப்டர் 8ஆம் அதிகாரம் 40 42. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால். யாருக்காக? இயேசுவுக்காக. இப்போ உங்களுக்கு லைவ்ல போய் திட்ட வர முடியல, உங்களுக்கு சோத்திரம். அரசு நம்பி புருஷனை விட்டுக்கூடாது. யாருக்கா காத்திருந்தாங்க? யாருக்கா காத்திருக்கிறாங்க? சோத்திர பரிசு பஸ்ல படிங்க. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் இயேசுவுக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து. ஒருவன் ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு வந்து யார் பாதத்துல? எங்க வந்தாரு? எங்க வந்தாரு? யாரை தேடி வந்துக்கிறாரு? ஹலோ,
யாரை தேடி வந்துக்கிறாங்க? இயேசுவை தேடி வந்து அவர் பாதத்துல விழுந்து 12 வயதுள்ள பாருங்க, என்ன தெரியல, 12 என்றார். அல்லேலூயா. அங்க 12 வருஷமா இந்த வியாதி என்ன பண்ணிட்டாரு? தேடி வந்தா தொட்ட சுகமாயிடுச்சு, நன்மை பெற்றுக்கணும். நம்ம தொட்டுக்கலாம் இயேசுவின் நாமத்துல. இயேசு டாக்டர் நம்பி, டாக்டர் தேடி போய் பணம் நஷ்டப்படலாம், வியாதி சுகமாப்படலாம், நன்மை பெறப்படலாம். ஆனா இயேசுவின் நாம சொல்றேன், இயேசுவை நம்புறங்க யாருக்கும் நன்மை குறைப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இயேசுவை எவ்வளவு தேடி வரியோ, இயேசுவை எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறியோ, நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும், அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இயேசுவின் நாமத்துல சுகம் பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. இங்க பைபிள் சொல்லுது 12 வருஷம் 12 வயதுள்ள 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தியான தன் ஒரே குமார்த்தியாக மரண அவஸ்தையா இருந்தபடியால். என்ன அவஸ்தை? என்ன அவஸ்தை? அப்படின்னா மரண படிக்கலக்கிறா, உயிர் இருக்குது. இங்க ஏசப்பட்ட வந்து ஏசப்பாவை தேடி வந்து அவர் பாக்குறா, ஆண்டவரே 12 வருஷம்ல என் ஒரே மக மரண அவஸ்தை இருக்கிறா, மரண படுக்கல இருக்கிறா, டாக்டர் கைவிடப்பட்டு சில மணி நேரத்தில் செத்து சொல்லிக்கிறாங்க. வீட்டில் பொழுத்த போட்டு உயிர் இருக்கிற பொழுத்த வீட்டில் போட்டு யாரை தேடி வந்துட்டான்? நம்ம என்ன பண்றோம்? ஏமா சர்ச்சுக்கு வரல, ஏன் பிரேக்கல, சொந்தக்காரர் வந்தாங்க, தண்ணி வந்துச்சு, துணி கசுக்கணும், டைம் ஆயிடுச்சு, மறந்துட்டேன். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த எவிரின மனுஷன் 12 வயசுல மகள் மரண படிக்கலக்கிறா, டாக்டர் கைவிடப்பட்டிருக்கிறாங்க. டாக்டர் சொல்லிருக்கலாம், இந்த சில மணிக்குள்ள உன் பொண்ணு செத்து போயிடுவா, எல்லாருக்கும் நீங்க செய்தி அனுப்பிச்சிருங்க. இந்த செத்து போற பொண்ணத்தை, உயிர் பொண்ணத்தை இந்த எவிரின பண்றனா வீட்டில் போட்டுட்டு எங்க வந்துக்கிறார்? இயேசுவை தேடி வந்துக்கிறார். சில பேர் தெரியும், டாக்டரே கைவிட்டான்ப்பா, டாக்டரே வீட்டுக்கு அனுப்பிட்டான்ப்பா, அவன் எதாவது கேட்டா கொடுத்துலாம்ப்பா, அவன் சாவும்போது கடைசி நம்ம மூஞ்சி பார்த்தாது செத்து போட்டப்பா, நீ இங்கே இருப்பா சொல்லிக்கலாம். ஆனா அந்த சொல்ல கூட அந்த வீரு வீட்டில் பணத்தை போட்டு யாரை தேடி வந்துட்டாரு? இயேசுவை தேடி ஒரு நன்மை கூறப்படாது. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. இப்ப பாருங்க 49 வருஷம் படிச்சுட்டேன், 49 49. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபஆல தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். நாம நல்லா கவனிக்கணும். பொணத்தை செத்து போற பொணத்தை உயிர் பொணத்தை வீட்டுல போட்டுட்டு இயேசுவை தேடி வந்துட்டாரு. இயேசுவை தேடி வந்துட்டாரு. பைபிள் சொல்லுது, கத்துற தேவனுக்கு ஒரு நன்மையும் சிங்க குட்டிகள் சாட்சி அடைந்து பட்டினி கிடைக்கும். ஆனா கத்துற தேவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. இப்ப இயேசுவை தேடி வந்துட்டாரு. ஒரு செய்தி வருது, உங்க பொண்ணு இப்பதான் செத்து போயிட்டா, இயேசுவை என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத. எப்படி இருந்துக்கோ இல்லையா? என்னப்பா வசனம் பார்த்தா இப்படி சொல்லி வச்சுக்கிறாரு, இயேசு பார்த்தா வசனத்தை இப்படி எழுதி வச்சுக்கிறாரு. கத்துற தேவர்களுக்கு ஒரு நன்மையும். நான் கத்தர் தானே தேடி போனேன், கத்தர் தானே நம்பி போனேன். டாக்டர் நம்பி, பணத்தை நம்பி, மெடிசன் நம்பி, காசு நம்பி, ட்ரீட்மெண்ட் நம்பி எவ்வளவு வெக்கப்பட்டு போனேன், அவமானப்பட்டு போனேன், நஷ்டப்பட்டு போனேன். இப்போ யாரை தேடி வந்துக்கிறேன்? இயேசுவை தேடி வந்துக்கிறேனே. இப்போ செய்தி பொண்ணு செத்து சொல்றாங்களே, 53 வசனம். இயேசு 53. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து. யார் கை? பிள்ளையை. யார் கை? மரித்த பிள்ளை. எத்தனை வயசு? யாரோட பிள்ளைவோ? யாரோட பிள்ளை? கவனிக்கிறீங்களா? மரித்து போன அவளோட கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். பிள்ளையே எழுந்திரு சொன்னாள். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. ஜோர கை தட்டுங்க, ஜோர கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர் கைவிடப்பட்டா, டாக்டர் திருப்பி சொல்லிட்டாங்க, இன்னும் சில மணி நேரத்துல உன் பொண்ணு செத்து போயிடுவா, வீட்டுக்கு கொண்டு போ, எல்லாருக்கும் செய்தி அனுப்பிச்சிடு, எத்தனை ஆசைப்பட்ட கொடுத்துரு. ஆனா அந்த மரணப்படுகிற நேரத்தில் கூட இந்த யாவீரு இயேசுவை தேடி போனார். இயேசுவை தேடி போன நன்மை கூறாதுங்க, அற்புதங்கள் நடக்கும். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, இன்னைக்கு எந்தெந்த காலத்துல இயேசுவை தேடி இயேசுவை நம்பி தேவ சமூகத்தை வந்துக்கிறியோ, இயேசுவின் நாம சொல்ல இந்த 4 டேஸ்ல உன் வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்பட போகுது. விசுவாசிகள் மாதிரி கையை தட்டி ஹல்லேலூயா. ஒருவேளை டாக்டர் பேச்சு நம்பி இயேசுவை தேடாதா பொண்ணு செத்து போயிட்டுப்பா. எப்போ இயேசுவை தேடி வந்தாலும் அங்க ஒரு நன்மை. அப்பா வீட்டில் வந்தீங்கன்னா உங்களை வெறுமையா சரி கடைசி வருஷம் படிச்சிருங்க. அது லூக் சாப்டர் 27 வாஸ் 31, 27 to 31. லூக் சாப்டர் 8 வாஸ் 27 to 31. லூக் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27 31. லூக் சுவிசேஷம் 8ஆம் அத்தியாயம் 27 31 வாக்கியம். மேல தலை மேல தூக்கணும்.
Luke chapter 8 verse 27 to 31. அவர் கரை தலை மேல தூக்கினோம் ஆயிச்சு டைம் படிமா. அவர் கரையில் இறங்கின போது யாரு? இயேசு. ஹலோ யாரு? எல்லாம் தூக்கிட்டாங்களா? நாலு திட்டுலாம் பார்த்தா இங்க லைவ் வர ஓடுனுக்குது. சோத்ரே சபாக்கு யாரு? சொல்லுங்க சொல்லுது. படிச்சுட்டேன். இயேசு கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவன், ரொம்ப நாளா பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவனும். பாருங்க, பிசாசு பிடிச்சவன் என்ன தெரிக்கல. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இயேசுவின் நாம சொல்றேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்துக்கிறீங்களா? உங்க வீட்டுல எந்தெந்த பிசாசு எந்தெந்த வித்து உங்க வீட்டுல அலக்கச்சுக்கிறோம், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தரை ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், அவர் நாமத்தை தரிக்கிற பிள்ளைகள், அவர் ஊழிய பிள்ளைகள் மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்துல நீண்ட நாட்களா உன் செதித்த உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை, உன் வீட்டை, உன் காரியத்தை, உன் ஊழியத்தை அழக்க சொல்லலாம். இன்னைக்கு இயேசுவின் நாம சொல்றேன், அதெல்லாம் அழகு ஓட போகுது. இயேசுவின் நாமத்துல ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஜெயத்தை இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு உண்டாக்க போறாரு. படி வாசனை படிங்க. இயேசு கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த சுடுகாடு பணத்தை பொதிக்கிற சுடுகாட்டை தங்கினவனும் அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் இயேசுவுக்கு எதிராக வந்தான். எங்க வந்தான்? டைம் இல்லை. எங்க வந்தான்? இயேசுக்கு எதிராக வந்தான். யார்கிட்ட வந்தான்? யாரை தேடி வந்தான்? எப்படி? யாரு? எத்தனை நாளா? ரொம்ப நாளா. அவன் அவஸ்தை பிசாசு என்ன பண்ணுச்சு? வஸ்திரம் போடல, வீட்டுல தங்க விடல, சுடுகாட்டுல போய் தங்க வச்சிருந்துச்சு. இப்ப இயேசு பின்பாக வந்து அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே. ஆமென். நல்ல கவனிங்க. அங்க யாரை கேட்கல, அவன் கூட இருந்தங்க. அந்த பிசாசு பிடிச்சவன் எனக்குள்ள பிசாசு பிடிச்சிக்குது, வஸ்திரம் போட மாட்டேங்குது, வீட்டில் தங்க விட மாட்டேங்குது, காலைல சுடுகாட்டில் போய் என்னை படுத்து வைக்குது, என்னை செருகில கட்டி வச்சாலும் அது ரொம்ப என்னை அலக்களிக்குது. அவன் சொல்லல. ஆனா பைபிள் சொல்லுது, எப்போது பிசாசு பிடிச்சவன் இயேசு கிட்ட வந்தானோ, எப்ப தேவ பிள்ளையே குடும்பத்தை பிசாசு போடட்டுமா, குடும்பத்தை பிசாசு அலக்கலிமா, வாழ்க்கையில பிசாசு போடட்டுமா, அந்த சூழ்நிலை இயேசு வரும்போது இங்க பைபிள் சொல்லுது, அந்த பிசாசுக்கு இயேசு கட்டளையிட்டாராம். ஹல்லேலூயா. அவன் கூட யாரும் இருக்கல, அவன் கேட்கல. ஆனா ஆண்டு சமத்துல ஆண்டு பிள்ளைகள் எப்ப தேடி வராங்களோ, கர்த்தர் பிள்ளை வாழ்க்கைக்கிற சத்துருவை, பிசாசு, அசுத்தாவிகளை கர்த்தர் விரட்டுகிறார். என் அன்பு தேவர்களே, இங்க வந்து உட்கார்றது நஷ்டம் இல்லை, நன்மை. தேவ பிள்ளைகள் தேவனை தேடி வந்து தேவனை ஆராதிப்பது, தேவனை ஜெபிப்பது, தேவ சமத்தை காத்திருப்பது, தேவ சமத்தை அமர்ந்திருப்பது நஷ்டம் அல்ல, போராட்டம் அல்ல, தோல்வி அல்ல, நம்மளுக்கு நன்மை. ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிறார். இங்க யார் பார்க்கறாங்களோ, யார் பார்க்கறாரு? ஏசு பார்க்கறாருயா. நீ எந்த சூழ்நிலை வந்துக்கிற எனக்கு தெரியாது. உன் வீட்டு பிரச்சனைனா, உன் குடும்பத்து பிரச்சனைனா, உன் வாழ்க்கை பிரச்சனை, உன் சரீரத்துல என்ன பேய் என்ன நோய் எனக்கு தெரியாது. இயேசு இயேசு என்ன யாரை தேடி வந்துக்கிற? யார் தேடி வந்துக்கிற? இயேசுவை தேடி வந்துக்கிற. 49 வசனம், சாரி 35 வசனம், 35 இல்ல 31 படிச்சிட்டீங்களா? 31 ஆயிடுச்சுங்களா? படிச்சிருங்க. அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். ஆமென். நல்லா கவனிக்கணும். சில குடும்பத்தை ஜாதி பிசாசிகள், சில வீட்டுல குடிக்கார பிசாசிகள், சில வீட்டுல விக்கிர பிசாசிகள், சில வீட்டுல பலவீன பிசாசிகள், சில வீட்டுல மரண பிசாசிகள், சில வீட்டுல தரித்திர பிசாசிகள், பலவித, சில வீட்டுல சந்தேகம், சில வீட்டுல சண்டை, சில வீட்டுல பிரிவினை, இன்னும் பலவித பிசாசிகள் இருக்கிறது. நீங்க தேவன் தேடி வரும்போது அதை விடுதலை கொடுப்பார். கர்த்தரை தேடி வரும்போது பிசாசு விட மாட்டாங்க. நீங்க தேவனை தேடி வரதுக்கு, தேவ சபைக்கு வரதுக்கு, தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனை ஜெபிக்கிறதுக்கு சாத்தான மேடம்
நம்ம தான் தேடி வரணும். வீட்டில் உக்காந்துக்கின்னு புருஷன் குடிக்கிறான், புள்ள குடிக்கிறான், நோய், கடை பிரச்சனை, வேலை இல்லை, சமாதானம் இல்லை, நன்மை இல்லை, அது இல்லை, நான் வராதே. கர்த்தரை தேடி வரணும். வருத்தப்பட்டு பாரத் சேவகர்களே, நீங்க எல்லாத்துல பாருங்க, நான் உங்களுக்கு இலப்பாரத்தை கொடுக்குறேன், நன்மை செய்யறேன், சுகம் கொடுக்குறேன், விடுதலை கொடுக்குறேன், அற்புதம் செய்யறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சீர்பரிசு வசனம். இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அந்த அசுத்த பிடிச்ச மனுஷரை பார்த்து இயேசு கேட்கிறாரு, உன் பேரு என்ன? அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால். எத்தனை பிசாசு? ஒரு சில வீட்டில் பயங்கரமான பிசாசிகள், பலவிதமான பிசாசிகள். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஒன்று போனா ஒன்றுப்பா, ஒன்று பிரச்சனை மாறினா இன்னொரு பிரச்சனைப்பா, ஒருத்தர் நோய் போனா இன்னொருத்தருக்கு நோய்ப்பா, ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டப்பா, இப்போதான் பிரச்சனை முடிஞ்சிச்சு. இன்னொன்று பலவிதமான ஆவிகள், அலக்கழிக்கிற ஆவிகள், பலவிதமா நம்மளை வேதனைப்படுத்துற ஆவிகள். இங்க பைபிள் சொல்லுது, ஏசப்பா கேட்கிறாரு அந்த பிசாசு கிட்ட, உன் பேரு என்ன? ஆனா லேகியோன் சொன்னா பல பிசாசுகள், அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு. 35. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன். எப்போ பிசாசு பிடிக்கப்பட்டு வஸ்திரம் போடாம வீட்டில் தங்காம கல்ற தங்கப்பட்டு செங்கிலி கட்டாலும் அவுத்து போட்டு அலக்கழிச்ச பிசாசு பிடிச்ச எப்போ இயேசு விடுதலை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. வஸ்திரம் போடாதவன், வீட்டில் தங்காதவன், சுடுகாட்டில் இருந்தவன், செங்கிலிகளை கட்டி போட்ட கூட வீட்டில் அந்த கட்டை கிழிச்சு போட்டு கட்டை செங்கிலி அவுத்து போட்டு ஊரை சுத்துருவேன், பிரச்சனை பண்ணுவேன். இப்போ எப்படி இருக்கிறனா 30 வாசிங்க. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து. அங்க என்ன பிசாசு இருக்கல, வஸ்திரம் போடல. எப்போ இயேசு வந்தானோ இயேசப்பட பிசாசை விட கொடுத்து நன்மை. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது, குடும்பம் வரும்போது, நீங்க வாழ்க்கை ஏசப்பா ஒப்பும்போது, ஏசப்பா எல்லா பிசாசு பட்டு உங்களை விடுதலாக்குவார், நோயிலிருந்து சுகமாக்குவார், பாவங்களை மன்னிப்பார், சாபங்களை நீப்பார், நன்மைகளை செய்வார். கர்த்தர்கிட்ட வர பிள்ளைகளை கர்த்தர் வெறுமை அனுப்பாட்டார். ஏசப்பா தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே படாது. கர்த்தரை தேட கத்துக்கங்க. கர்த்தரை தேட ஒரு நன்மையும் எப்போ பிசாசு மனுஷன் இயேசு வந்தானோ கர்த்தர் நன்மை செய்துட்டார். அங்கே 12 வருஷம் வியாதி, இயேசு தேடுற சுகம். அங்கே 12 வயசு புள்ள டாக்டர் கைவிட்டுவாங்க, அவங்க அப்பா இயேசு தேடுற நன்மை. ஹல்லேலூயா. என் புருஷன் குடிக்கிறான், என் பிள்ளை குடிக்கிறான், என் வீடு சமாதானம் இல்லை, நோய், கடன் பிரச்சனை, தரித்திரம், நீ வீட்டில் இருக்குது பிரார்த்தனால 4 பேர் சொல்ற, நீ சகோதரியே, தாயே, அன்பு தேவ பிள்ளைகளை இயேசுவை தேடுங்க. இயேசுவை தேடி வா. புருஷனை குறை சொல்லாத, பிள்ளைகளை குறை சொல்லாத, பிணாத்திருக்காத, பொழுவாத, அப்பாவை தேடி வா, நன்மைகள் செய்வா. கர்த்தர் தேவர்களுக்கு ஒரு நன்மையும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் அப்படியே தேவ பிள்ளைங்க? ஆசீர்வாதம் வேணுமா? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? ஜெயம் வேணுமா? அற்புதம் நடக்கணுமா? வீட்டில் இருந்தால் வராதுங்க. வீட்டில் தூங்கி இருந்தா, டிவி பார்த்தா வராதுங்க. வீட்டில் பிணாத்தின பொழுது இருந்தா, முறுமுறுத்திருந்தா வராதுங்க. கர்த்தரை தேடி வரணும், கர்த்தரை தேடி வரணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்தெந்த நன்மை எதிர்பார்த்து ஏசப்பட்ட வந்துக்கிறியோ உங்கள் வலதுகை மாத்திரம் உயர்த்துங்க. இயேசு உண்மை உள்ளவர், இயேசு உண்மை உள்ளவர், இயேசு மகா பரிசுத்தர், இயேசு மாறாதவர். ஜஸ்ட் 2 நிமிஷம் உங்கள் வலதுகை உயர்த்தி கர்த்தர்கிட்ட எந்த நன்மை தேடி வந்துக்கிறீங்க, எந்த அற்புதத்தை வந்துக்கிறீங்க. 12 வருஷமா வியாதிப்பட்டிருந்தா, பல டாக்டர் போனா, பல செலவு பண்ணா, பல ட்ரீட்மெண்ட் எடுத்தா, ஆனால் இயேசுவை தேடி வந்தா கர்த்தர் வந்த மாத்து நன்மை செய்தாரு. 12 வயசுல டாக்டர்ல கைவிடப்பட்டு உயிர் இஸ்து கொண்டிருக்கிறது, மரண அவஸ்தையில் படுத்து கொண்டிருக்கிறா தகப்பன் வீட்டில் படுக்க வைத்து இயேசுவை தேடி வந்தார். செத்து போன பொழுது உயிரோடு எழுப்பி இயேசு நன்மை செய்தார். ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன், வஸ்திரம் தரிக்காதவன், வீட்டில் தங்காதவன், சுடுகாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், சங்கில கட்டலும் தங்காதவன், இயேசு வந்தாலும் இயேசு அவனுக்கு நன்மை செய்தார். உங்களுக்கு இப்போ நன்மை செய்ய போறாரு. ஜஸ்ட் உங்கள் வலதுகை லிஃப்ட் பண்ணுங்க.
ನಿಮ್ಮ ಬಲಗೈನ ಮಾತ್ರ ಮೇಲೆತ್ತಿ. லிஃப்ட் யுவர் ரைட் ஹேண்ட்ஸ். உங்கள் வலகை உயர்த்தி 2 நிமிஷம். கத்தரை தேடி தானே வந்துக்கிற, மனுஷனை தேடி போய் வெக்கத்தானே பட்டுக்கிற, டாக்டர் தேடி அவமானத்தானே பட்டுக்கிற, பணத்தானே நஷ்டமாயிடுச்சு, நோய் போலியே, வியாதி போலியே, பலவீன போலியே, வியாதி அதிகமாக தானே இருக்குது, கடைக்காரத்தானே ஆயிட்ட நீ. அந்த பாஸ்ட் அங்க இருக்கிறாரு, இந்த ஊழியக்காரர் இங்க இருக்கிறாரு, தேடி போய் வெக்கத்தானே பட்டிருக்கிற, கடைசியில் மந்திரவாதி தேடி போய் உன் வாழ்க்கையில் நன்மை இல்லையே. இன்னைக்கு இயேசுவை தேடி வந்துக்கிற கத்தரை தேவலுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அணி பட்டினியா கிடக்கும், ஆனால் கத்தரை தேவலுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. பிரார்த்தனை மாடி ஏசப்படி ஜெபம் பண்ணுங்க. கத்த இந்த மாசம் வாக்கு கொடுத்தாரு இல்லையா, இந்த மாசம் வாக்கு கொடுக்கலையா, ஜெபத்தில் இதெல்லாம் கேட்குறீங்களோ அந்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ள போறீங்க. விடாதே நிமிஷம் தான் பிரார்த்தனை மாடி 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, பாருங்க ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. நெக்ஸ்ட் வேலைக்கிழமை ஜீவுல சாட்சி சொல்ல போறீங்க, கத்தோட மகிமை வெளிப்பட போகுது. ஜஸ்ட் இந்த 4 days தான் தேவன் உண்மையில உங்க வாழ்க்கையில நீ எப்போ இயேசுவை தேடி வந்துட்டியோ கத்தர் உன்னை தேடி வந்துட்டார். மகன் கத்தர் தேடி வந்துட்டாரு. நீ நெருக்காத, நான் அனாதி, நான் திக்கற்றுவேன், நான் பொண்ணுக்கும் உதவாதவன் நெருக்காத, என்னால முடியலையே, என்னால ஆகலையே நெருக்காத. எப்படி இயேசுவை தேடி அவட வீட்டுக்கு வந்துட்டியோ, அவட சமூகத்துக்கு வந்துட்டியோ, அவட வார்த்தையை நம்பிட்டியோ, ஒப்பு கொடுத்துட்டியோ, இயேசு உன்னை தேடி வந்துட்டாரு. இயேசு உன்னை தேடி வந்துட்டாரு. உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க போகுது, உன் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்க போகுது, உன் சரீரத்தில் அற்புதங்கள் நடக்க போகுது, உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க போகுது, உன் வீட்டில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நன்மைகள் உண்டாக போகிறது. தகப்பனே எந்தெந்த நன்மைக்காக, எந்தெந்த அற்புதத்துக்காக, எந்தெந்த விடுதலைக்காக, எந்தெந்த காரியத்துக்காக, எந்தெந்த சுகத்துக்காக இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, ஆசிரியர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வார்த்தை நிறைவேற்றும்படியாக நான் விசுவாசிக்கிற தகப்பனே, நான் நம்புகிற தகப்பனே, வந்திருக்கிற அத்தனை வாழ்க்கையில நன்மைகள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாம நன்மைகள் இறங்குவதாக. கைகள் தட்டி ஆமென். விசுவாசிக்கிறேன்ப்பா. இதை எடுத்து விட்டு போகும்போது அப்பா நன்மை பெற்றுக்கொண்டவராக, சுகத்தை பெற்றுக்கொண்டாக, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாக, விடுதலை பெற்றுக்கொண்டாக, அற்புதம் பெற்றுக்கொண்டாக, சாட்சியம் தக்கதாக, உங்க நாமத்துக்கு மகிமை தக்கதாக நீ கிரியை செய்து கொண்டே இருக்க ஜெபிக்கிறேன். எல்லா கன துதி மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு நாமத்தை சோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து இன்றும் என்று சதாக்காலம் நன்மைகள் செய்து கொண்டே இருப்பாராக. ஆமென்.